மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிண்டரோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங்கும் பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்டர் டு அரேனா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு அரேயோட அட்ரஸை இல்லைன்னா ஒரு அரேவையே நம்ம வந்துட்டு பாயிண்ட் பண்ணி அந்த அட்ரஸ், அதாவது அந்த அரேவை நம்ம வேறு ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணுறது தான் வந்துட்டு பாயிண்டர் டு அரே. இப்போது இந்த அரே வந்து 10 அப்படின்னு ஒரு சைஸ் நான் கொடுத்துட்டேன். சரியா? இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த பாயிண்டர் வந்துட்டு ஒரு அரே பாயிண்டராக இருக்குது. அதுதான் $P(10) அப்படிங்கிறது ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆர். அதாவது அட்ரஸ் ஆஃப் ஏஆர்ஆருங்கிறது இந்த அரே தான். சரியா? இது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, the variable p of the type the pointer is pointing to the address of an integer array அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10ங்கிறது நார்மல் நம்பர், ரைட்? ஸோ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சைஸு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே இன்ட்டு அப்படிங்கிறது இன்டிஜரை மீன்து. ஓகேவா? நம்ம பாயிண்டர் டு அரே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாயிண்டர் டு ஏ ஃபங்க்ஷன் பார்க்குறோம். பாயிண்டர் டு ஏ ஃபங்க்ஷன் எப்படி? பாயிண்டரை நம்ம ஃபங்க்ஷனாகவும் டிஃபைன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அதுதான் வந்துட்டு இந்த வாய்டு ஷோ இன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, இன்ட்டுங்கிற ஒரு பேராமீட்டரை வாங்குது. இது ஷோங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, வாய்டுங்கிறது ரிட்டன் டைப்பு. அதோட டிக்ளரேஷன் இது. இப்போ வாய்ட் ஆஃப் $P அப்படின்னு கொடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ட் ஆஃப் அட் த ரேட் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்னா, இப்போ பிங்கிற பாயிண்டிங் டு த அட்ரஸ் ஆஃப் தி ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்துட்டு இந்த அட்ரஸ் ஆஃப் டிஸ்பிளேங்கிறது என்ன வரும் அப்படின்னா, பி பாயிண்டர் வந்துட்டு பாயிண்ட் பண்ணியிருக்கும்ல அந்த ஷோவை, அதை வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்டர் டு த ஸ்ட்ரக்சர் எப்போனா, ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு ஸ்ட்ரக்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்டரோட ஆப்ஜெக்ட் நேமு க்ளோஸ் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரக்சரோட பாயிண்டர் இருக்குல்ல, அதாவது பாயிண்டர் வந்துட்டு நான் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, த பாயிண்டர் ரெடியூஸ் த கோட் அண்ட் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் யூஸ் டு ரிட்ரீவிங் த ஸ்ட்ரிங் அண்ட் ட்ரீஸ் அண்ட் எக்ஸெட்ரா அண்ட் தி யூஸ் வித் த அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பார்ப்போம், ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, ட்ரீனா என்ன, அரேனா என்ன பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல மீன் பண்ணுறோம். ஓகேவா? we can return the multiple value from the function using the pointer. நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். இதே வந்துட்டு வாய்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இன்ட்டு யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மேக்ஸ் யூ ஏபிள் டு அக்சஸ் த எனி மெமரி லொக்கேஷன் இன் த கம்ப்யூட்டர் மெமரி. அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த வேல்யூவை வேணால் நம்ம வந்துட்டு பாயிண்டர் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஏபிள் டு அக்சஸ் த எனி மெமரி ஃப்ரம் த கம்ப்யூட்டர் மெமரின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் த பாயிண்டர்னால் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு டைனமிக் மெமரி லொக்கேஷன், அரே ஃபங்க்ஷனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக் மெமரி லொக்கேஷன்னா என்ன அப்படின்னா, we can dynamically allocate the memory using the malloc callalog function where we can use the pointer. அதாவது பாயிண்டர் எங்கெங்களை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல டைனமிக் அலோகேட்டட் மெமரியாக எம்எல்லாகும் காலாலாகும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா, widely used in அரே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இட்ஸ் ரெடியூஸ் த கோட் அண்ட் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ். அட்ரஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, ரிட்டன் த address of the variable but we not use percentage of u to display the address of the variable அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்பர்னு ஒரு 15 கொடுத்துட்டேன். இதோட அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் த நம் இஸ் 50, அட்ரஸ் ஆஃப் த நம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்ரஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல் பாயிண்டர்னால் என்ன அப்படின்னா, the pointer is not assigned the any value but the null is known as a null pointer. அதாவது ஒரு பாயிண்டருக்கு நம்ம எந்த வேல்யூமே அசைன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் திஸ்,
ஸ்டார் இன்ட்டு பி. இந்த பிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறது தெரியல, ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம அந்த பிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் நம்ம நல் அப்படின்னு கொடுக்குறோம். சும்மா ஏன் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டா இல்லை நல்ல அசைன் பண்ணிட்டா அது யூஸே பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட்டில். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ do not have the any address to be specified in the pointer at the time of the declaration, you can assign the null value. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்டர் அசைன்மெண்ட். பாயிண்டர் அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு மாடுலோ இதுதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்டு i = 10 கொடுத்தாச்சு. இப்போ பிங்கிற பாயிண்டரில் ஐயோட அட்ரஸை கொடுத்தாச்சு. பாயிண்டர்னா என்ன, பாயிண்டிங் டு த அட்ரஸ் ஆஃப் த அனதர் வேரியபிள். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு 10ன்னு இருக்கும். இந்த 10 இந்த இடத்துல p++னால் இங்கே வந்துட்டு 10ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 10 இருக்குது, இந்த இடத்துல 10ஓட வேல்யூ +1 ஆயிடும். அதுதான் மீனிங் இது. ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் த p = d அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 11 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 அரே யூஸ் பண்ணியிருக்காங்க. Okay, we can assign the value of the one pointer to the another, which thereby the base and the data types is the same, or the both pointer is pointing to the same variable and in an array அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Pointers with the function என்ன அப்படின்னா, the pointer as the function parameter used to hold the address of the argument passed during the function call. Okay, passed during the function call is known as a call by reference. When the function is called by the reference, the any change made to the reference variable will affect the original வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு இன்ட்டு 10 = 5ன்னு கொடுத்துட்டு அந்த மெத்தடு கால் பண்ணதுக்கப்புறம் அந்த மெத்தடுக்குள்ளே இன்ட்டு அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் 20யோ 30யோ மாற்றினா அதுதான் சொல்கிறாங்க the reference variable will affect the assigned variable. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்வாப்பிங் தி 2 numbers using the pointers சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா void swap இன்ட்டு a இன்ட்டு பிங்கிறது 2 பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு மெயின் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்டு m = 10 n = 20. இதை பிரிண்டஃபில் வந்துட்டு அதோட 2 வேல்யூமே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்வைப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எம்மோட அட்ரஸையும் என்னோட அட்ரஸையும் வந்து மாற்றுங்க. அதாவது பாசிங் அட்ரஸ் ஆஃப் த mn டு த ஸ்வாப் த மெத்தட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 2த்தையும் மாற்றிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நான் இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணுறாங்க. அது ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்வாப் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் மெயின். ஓகேவா? இதுதான் கிளைமேக்ஸு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சும்மா ஒரு டம்மி வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ 2 கையிலையுமே வந்துட்டு 5, 10ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ நான் 2டையுமே வந்துட்டு கையை மாற்றுறோம். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்டில் எனக்கு ஆப்பிள் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் ஆரஞ்சு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி இல்லைன்னா இன்னொருத்தர் நான் கீழே வைக்கணும். கரெக்டாக? அதை தான் நான் வந்துட்டு டெம்ப்புங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி என்னோடய வலது கையில் இருக்கிற ஆப்பிள் எடுத்து டெம்பில் போட்டுட்டு இடது கையில் இருக்கிற ஆரஞ்சு எடுத்து நான் வலது கையில் வச்சுட்டேன். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெம்ப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், ஏன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஏல வந்துட்டு 10 இருக்குது, பியில் வந்துட்டு 13 இருக்குது. அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது இங்கே வரணும், இது இங்கே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தூக்கி இங்கே போடணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை தூக்கி இங்கே போட்டேன். டெம்பில் வந்துட்டு 10 இருக்குது. அப்போ இங்கே 7 இருக்கும், 7 ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பியை தூக்கி 7 போட்டேன். அப்போ இந்த இடத்துல இருக்கும், இது 13 இருக்கும். இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். அந்த எம்டியாக இருக்கிறதுல இது போய் ஃபில் பண்ணிடும். இப்போ 30, 10 அவ்வளோதான். அதை தான் நான் இங்கே மெயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட் இன் சி. இப்போ ஃபைலில் என்ன அப்படின்னா ஃபைல் ரெப்ரசன்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் த பைட் ஆன் த டிஸ்க்
where the group of the related data is stored அப்படின்னு சொல்கிறாங்க. the file is created for the permanent storage of the data. it is the ready to made the structure. we use the structure pointer of the file type to declare the file அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது file of star of fp அப்படின்னு கொடுத்துரும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஃபைலோட டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைலுங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. எஃப் ஓப்பன்னா என்ன, எஃப் க்ளோஸ்னா என்ன, கெட் சி, புட் சி, எஃப் ஸ்கேன் ஆஃப், எஃப் பிரிண்ட் ஆஃப், கெட் டபிள்யூ, புட் டபிள்யூ, எஃப் சேக்கு, எஃப் டெல்லு, ரிவைண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் த ஃபைல். ஒரு ஃபைலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா எஃப் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் டு கிரியேட் த நியூ ஃபைல் அண்ட் ஓப்பன் த எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளோசிங் ஃபைலுக்கு என்ன கொடுப்போம், இன்ட்டு எஃப் ஆஃப் க்ளோஸு அப்புறம் அந்த ஃபைல் நேமு. ஓகேவா? சின்டெக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார் ஆஃப் எஃப்பி ஈக்குவல் டு 5 ஃபைல் ஸ்டார் ஆஃப் ஓப்பன் த கான்ஸ்டன்ட் ஆஃப் த கேர் இது பாயிண்டர் ஃபைல் நேம் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த கேர் பாயிண்டர் மோடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பாயிண்டரில் நம்ம வந்துட்டு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்காக. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.